கோதுமை இடியாப்பம் நல்லா நூல் நூலா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும். புளியறதுக்கு கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. அரிசி இடியாப்பம் மாதிரியே ஈஸியா புளிஞ்சு எடுத்துடலாம். கோதுமை இடியாப்பம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கோதுமை வேக வைக்கணும். 2 கப் கோதுமாவை எடுத்துருக்கிறேன். வேக வைக்கும் போது மேல துணி போட்டு மூடிட்டு வேக வச்சீங்கன்னா தண்ணி மேல படாம இருக்கும். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கும். கைட்டு இது எல்லாத்தையுமே நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க. வேக வச்சு எடுக்கிறனால மாவு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அரிசி மாவு மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும். கோதுமாவில் இருக்க வலுவழுப்பு தன்மையும் உங்களுக்கு போயிடும். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சூடா இருக்க தண்ணி சேர்த்து இடியாப்ப மாவு மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான மாவு எடுத்துட்டு மீதி இருக்க மாவு உணராம இருக்க மூடி வச்சிருங்க. அரிசி மாவு இடியாப்ப மாதிரியே இதுவுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புளிஞ்சு எடுக்கிறதுக்கு. 10 நிமிஷம் வேக வச்சா போதும். சாஃப்டான வீடே கம கமன் மணக்கிற அளவுல கோதுமை இடியாப்பம் தயாராயிருச்சு. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கோதுமாவுல செஞ்சா சப்பாத்தி பிடிக்காதுன்னா இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுங்க, விருப்பமா சாப்பிடுவாங்க. இதோட குருமாவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி திக்கான தேங்காய் பால் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.